இப்போ சோள தோசைக்கு மாவு ரெடி பண்ணுவோம். இட்லி அரிசி, கம்பு, சோளம் இது மூணும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தோசை மாவு பாத்திரத்துக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். உளுத்தம்பருப்பு வந்து தோலோடு போடணும். வரகு அரிசி, சிகப்பரிசி, திணை மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி தோசை மாப்பதத்துக்கு எடுக்கணும். இந்த மாதிரி தோசை மாப்பதத்துக்கு வரணும். மாவு பிடிச்சாதான் தோசை நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாவை இந்த பவுலுக்கு மாற்றுறேன். வெறும் தோசை மாவுன்னா வெள்ளையாக இருக்கும். இது எல்லா நவதானியமும் சேர்ந்ததுனால ஒரு வேறு டிஃப்ரெண்ட் கலர் தெரியுது பாருங்கள். அரைச்சி வச்சுருக்கிற மாவில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு விட்டுட்டு நல்ல மாவை கிளறி விட்டுக்கணும். உப்பு எல்லா பக்கமும் போய் ஒன்று சேரணும்ல தோசை மாவில். இந்த மாதிரி இருக்கணும் தோசை மாவு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. லைட்டாக எண்ணெய் போடணும், இல்லாட்டி தோசை அப்படியே அப்பிக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம்.